அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், குட் மார்னிங். இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போறது எஃபிக்சஸ். ஆகவே இந்த முழுமையான வீடியோவை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எஃபிக்சஸ் சம்பந்தமான பூரணமான விளக்கம் தெரியக்கூடியதா இருக்கும். இந்த எஃபிக்சஸ் பத்தி படிக்கிறதுக்கு முதல் வேர்ட் கிளாஸ் சம்பந்தமான வீடியோ பார்க்கிறது இந்த எஃபிக்ஸ் சம்பந்தமான பாடத்துக்கு இலகுவாக காணப்படும். ஆகவே நாங்க எஃபிக்ஸ் என்றால் என்னன்றதை பத்தி பார்ப்போம். எஃபிக்சஸ் என்றால் ஒரு சொல்லின் முன்னால் அல்லது பின்னால் இணைந்து அந்த சொல்லினுடைய கருத்தை மீனிங்க அல்லது அந்த சொல்லினுடைய வகையை வேர்ட் கிளாஸ் உருவாக்கக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய எழுத்து அல்லது எழுத்துக்களின் கூட்டத்தை தான் எஃபிக்சஸ் என்று அழைப்போம். அவை இந்த எஃபிக்ஸ் ஆனது இரண்டு வகைப்படுத்தப்படுகிறது. முதலாவதாக ப்ரிஃபிக்ஸ் என்று அழைக்கும், இரண்டாவதாக சஃபிக்ஸ் என்று அழைக்கும். முதலாவதாக நாங்க ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த ப்ரிஃபிக்ஸ் சம்பந்தமான விளக்கத்தை இலகுவாக விளங்கப்படுத்துறதுக்காக இதை நாங்க 4 பகுதிகளாக பிரித்து விளங்கப்படுத்த போறோம். அதுல முதலாவதாக எடுத்துக்கொண்டோம்னா ப்ரிஃபிக்ஸ் என்றால் என்னங்கிற சம்பந்தமான விளக்கம். ப்ரிஃபிக்ஸ் என்றால் ஒரு சொல்லின் முன்னால் இணைந்து எதிர்கருத்து சொல்லை உருவாக்குகின்ற எழுத்துக்களினுடைய ஒரு கூட்டத்தை தான் ப்ரிஃபிக்ஸ் என்று அழைப்போம். ஆகவே ப்ரிஃபிக்ஸ் என்றால் என்னன்னு பார்த்த அடுத்ததாக நாங்க பார்க்க போறது ப்ரிஃபிக்ஸ் சம்பந்தமான ஒரு சிறிய விளக்கத்தை. ப்ரிஃபிக்ஸ் என்றால் என்னங்கிற விளக்கத்தை பார்ப்போம். இதுக்கு உதாரணமாக நாங்க ஹெப்பிங்கிறத எடுத்துக்கொள்வோம். ஹெப்பி என்கிறது ஒரு சொல்லாக காணப்படும். ஆகவே அதற்கு முன்னால அன் என்கின்ற எழுத்துக்களின் கூட்டமான ப்ரிஃபிக்ஸை சேர்க்கும் போது அன்ஹெப்பிங்கிற சொல் எங்களுக்கு கிடைக்குது அல்லது உருவாகுது. ஹெப்பியினுடைய மீனிங் என்ன, கருத்து என்னங்கிறத பத்தி பார்ப்போம். சந்தோஷம் எனப்படும். அதே போல இந்த இடத்துல அன்ஹெப்பிங்கிறதுடைய மீனிங்க பார்ப்போம். அன்ஹெப்பியினுடைய மீனிங் கவலை என்ற அர்த்தம். எனவே ஆரம்பத்துல நாங்க ஹெப்பிங்கிற சந்தோஷம்ங்கிற சொல்ல அதனுடைய எதிர்கருத்து சொல்லான கவலைங்கிறத உருவாக்குறதுக்காக நாங்க அன்னுங்கிற ப்ரிஃபிக்ஸ முன்னாலே சேர்த்தோம். இதன்படி அன்ஹெப்பிங்கிறத உருவாக்குறதுக்கு காரணம் அமைந்தது ப்ரிஃபிக்ஸாக காணப்படுது. அடுத்ததாக நாங்க பார்க்க போறது ப்ரிஃபிக்ஸினுடைய வகைகள். ப்ரிஃபிக்ஸினுடைய வகைகளாக பொதுவாக 8 காணப்படுகிறது. அதுல முதலாவது இன், இரண்டாவது இம், மூணாவது இல், நான்காவது இர், ஐந்தாவது அன், ஆறாவது ரி, ஏழாவது டிஸ், எட்டாவது மிஸ். எனவே ப்ரிஃபிக்ஸ்களினுடைய வகைகள் 8. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ப்ரிஃபிக்ஸ் உடனான உதாரணங்கள். எப்படி ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆனது ஒரு சொல்லோட இணைந்து காணப்படுகிறதுங்கிறத பத்தி நாங்க உதாரணத்தோட பார்க்க போறோம். ப்ரிஃபிக்ஸ் உடனான உதாரணங்கள் 8 வகையான ப்ரிஃபிக்ஸ்கள் பார்த்திருந்தோம். அந்த ப்ரிஃபிக்ஸ்கள் சொல்லோட எப்படி இணைந்து காணப்படுகிறதுங்கிறது சம்பந்தமாக ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸா பார்க்க போறோம். முதலாவதாக இன், இன்கரெக்ட், இன்கம்ப்ளீட். இரண்டாவதாக இம், இம்பாசிபிள், இம்பேஷன். மூன்றாவதாக இர், இர்ரெகுலர், இர்ரெஸ்பெக்ட். நாலாவதாக இல், இல்லீகல், இல்லாஜிக்கல். ஐந்தாவதாக அன், அன்கவுண்டபிள், அன்ஹெப்பி. ஆறாவதாக ரீகனெக்ட், ரீரைட். ஏழாவதாக டிஸ், டிஸ்லைக், டிஸ்அக்ரி. எட்டாவதாக மிஸ், மிஸ்அண்டர்ஸ்டாண்ட், மிஸ்யூஸ். எனவே நாங்க இப்ப 8 வகையான ப்ரிஃபிக்ஸ்கள் அது எப்படி ஒரு சொல்லோட இணைந்து காணப்படுது அன்றாட நாங்க பயன்படுத்துற சொற்களை வச்சு இந்த உதாரணங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கோம். ஆகவே நாங்க ப்ரிஃபிக்ஸ் சம்பந்தமான விளக்கத்தை 4 வகை மூலமாக விளங்கியிருந்தோம். முதலாவது ப்ரிஃபிக்ஸ் என்றால் என்ன, இரண்டாவது ப்ரிஃபிக்ஸ் சம்பந்தமான விளக்கம், மூன்றாவதாக ப்ரிஃபிக்ஸினுடைய வகைகள், நான்காவதாக ப்ரிஃபிக்ஸ் உடனான உதாரணங்கள். இப்ப நாங்க பார்க்க போறது எஃபிக்ஸினுடைய 2வது வகை சஃபிக்ஸ். நாங்க முதலாவதாக பார்த்த இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆனது 6 தொடக்கம் 8ஆம் தரத்துக்கு பொதுவாக அமையும். இரண்டாவது பார்க்க போற இந்த சஃபிக்ஸ் ஆனது 9 தொடக்கம் அதுக்கு பிற்பட்ட பகுதியிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு முக்கியமானதாக காணப்படும். உதாரணமா O level எக்ஸாம் எடுத்துக்கொண்டா இது முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப நாங்க பார்க்க போறது சஃபிக்ஸ். முதலாவதா நாங்க சஃபிக்ஸ் என்றால் என்னங்கிறத பத்தி பார்ப்போம். சஃபிக்ஸ் என்றால் ஒரு சொல்லின் பின்னால் இணைந்து சொல்லினுடைய வகையை வேர்ட் கிளாஸை மாற்றும். ஆகவே இங்க நாங்க வேர்ட் கிளாஸ்ங்கிற சொல்ல குறிப்பிட்டிருந்தோம். எனவே நம்மளோட வீடியோனுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இந்த எஃபிக்ஸ் சம்பந்தமான பாடத்தை நாங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க முதல் இந்த வேர்ட் கிளாஸ் சம்பந்தமான பூரண அறிவை பெற்றிருக்கிறது முக்கியம். ஆகவே நாங்க அடுத்ததா பார்க்க போறது சஃபிக்ஸ் பற்றிய விளக்கம். சஃபிக்ஸ் பற்றிய விளக்கம். இந்த சஃபிக்ஸ் பற்றிய விளக்கத்துக்காக நான் ஹெல்ப் என்கின்ற ஒரு சொல்ல எடுத்துக்கொள்றேன். ஹெல்பினுடைய
சொல்வகை என்னங்கிறத பத்தி பார்ப்போம். ஹெல்பினுடைய சொல்வகையானது verb வினை சொல்லா காணப்படும். ஆகவே ஹெல்ப்ங்கிற ஒரு வினை சொல்ல எடுத்துக்கொண்டோம்டா அந்த வினை சொல்லுடன் நாங்க ஃபுல் என்கின்ற சஃபிக்ஸ பின்னால இணைத்துக் கொள்ளும் போது உருவாகுவது ஹெல்ப்ஃபுல் என்கின்ற ஒரு எஜெக்டிவ். எனவே ஹெல்ப் என்கின்ற ஒரு வேர்புக்கு ஃபுல் என்கின்ற சஃபிக்ஸை பின்னால் சேர்க்கும் போது உருவாகின்ற சொல் ஹெல்ப்ஃபுல் என்கின்ற சொல் எஜெக்டிவாக காணப்படும். ஆகவே ஹெல்ப் என்கின்ற ஒரு சொல்லானது ஹெல்ப்ஃபுல் என்கின்ற ஒரு எஜெக்டிவாக மாற்றம் பெறுகிறது. எனவே இங்கு verb என்கின்ற ஒரு வேர்ட் கிளாஸ் ஆனது எஜெக்டிவ் என்கின்ற இன்னொரு வேர்ட் கிளாஸுக்கு மாறுகின்றது. அதற்கு காரணம் இந்த ஃபுல் என்கின்ற சஃபிக்ஸை பின்னால் இணைத்துக் கொண்டது. ஆகவே நாங்க மூன்றாவதா பார்க்க போறது சஃபிக்ஸினுடைய வகைகள் சம்பந்தமா. சஃபிக்ஸினுடைய வகைகள், இந்த சஃபிக்ஸினுடைய வகைகள் சம்பந்தமாக பார்க்கும்போது நாங்க முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் வேர்ட் கிளாஸ், சொல்லினுடைய வகைகள். எனவே சஃபிக்ஸோட தொடர்புபட்ட வேர்ட் கிளாஸ்கள் பொதுவாக 4 வகைப்படுகின்றது. முதலாவதாக verb வினைச்சொல், இரண்டாவதாக adverb வினையடை, மூன்றாவதாக நவுன் பெயர் சொல், நான்காவதாக எஜெக்டிவ் பெயரடை. இந்த ஒவ்வொரு வேர்ட் கிளாஸுக்கும் ஏற்ற மாதிரி வெவ்வேறு வகையான சஃபிக்ஸ்கள் காணப்படுகிறது. முதலாவதாக நாங்க வேர்புக்கு சொந்தமான சஃபிக்ஸ்கள் என்னென்ன இருக்கின்ற பார்க்கலாம். முதலாவதாக IZE, இரண்டாவதாக ATE, மூன்றாவதாக IFY. இந்த மாதிரியான சஃபிக்ஸ்கள்ல ஒரு சொல்லானது முடிவடையுமானால் அது வேர்பாக காணப்படும், வினை சொல்லாக காணப்படும். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்டா ஆர்கனைஸ்ங்கிற சொல்லில் IZE என்கின்ற ஒரு சஃபிக்ஸ் காணப்படுவதன் காரணமாக அந்த ஆர்கனைஸ் என்ற சொல்லானது வேர்பாக காணப்படும். அடுத்ததா நாங்க பார்க்க போறது adverb சம்பந்தமாக. adverbினுடைய சஃபிக்ஸ்களாக ly காணப்படுது. உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் சொன்னா நைஸ்லி என்கின்ற சொல்லினுடைய இறுதியில காணப்படுகின்ற சஃபிக்ஸாக ly காணப்படுவதன் காரணமாக அந்த நைஸ்லி என்கின்ற சொல்லினுடைய வேர்ட் கிளாஸ் ஆனது adverb-ஆக காணப்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது நவுன். நவுனுக்கு உரித்தான சஃபிக்ஸ்கள் என்ன காணப்படும் பார்ப்போம். முதலாவது நெஸ், மென்ட், ஷிப், ஷென், சென். இப்படியான சஃபிக்ஸ்கள்ல ஒரு சொல்லானது முடிவடையுமானால் அது நவுனாக காணப்படும். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற சொல்லினுடைய இறுதியில காணப்படுகின்ற சஃபிக்ஸாக ஷிப் காணப்படுது. எனவே இந்த ஷிப்ங்கிற சஃபிக்ஸ் ஆனது நவுன் என்கின்ற வேர்ட் கிளாஸுக்கு சொந்தமாகையால இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய வேர்ட் கிளாஸ் நவுனாக காணப்படும். அடுத்தது நாங்க பார்க்க போறது எஜெக்டிவுக்கு உரித்தான சஃபிக்ஸ்கள் என்ன காணப்படும் என்று பார்க்கலாம். ஃபுல், IVE, OUS, AL, சம். இப்படியான சஃபிக்ஸ்கள்ல ஒரு சொல்லானது முடிவடையுமானால் அது எஜெக்டிவாக காணப்படும். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்டா கேலஸ்ங்கிற சொல்ல எடுத்துக்கொண்டீங்கடா கேலஸினுடைய இறுதியில் இணைந்திருக்கிற அந்த லெஸ்ங்கிறது எஜெக்டிவுக்கு சொந்தமான சஃபிக்ஸ் ஆகையால அந்த கேலஸ்ங்கிறதினுடைய வேர்ட் கிளாஸ் ஆக எஜெக்டிவ் காணப்படும். அடுத்த நம்ம பார்க்க போறது சஃபிக்ஸை கற்பதன் நோக்கம். பொதுவாக எடுத்துக்கொண்டோம்னு நாங்க ஆரம்பத்தில் சொன்னது போல தரம் 9 தொடக்கம் அதுக்கு மேற்பட்ட தரத்துல காணப்படுகின்ற மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாடமாகத்தான் இந்த சஃபிக்ஸ் காணப்படுது என்று சொல்லியிருந்தோம். ஆகவே அவர்கள் ஏன் கற்க வேண்டும், இந்த சஃபிக்ஸை பத்தி அவர் கற்பதன் நோக்கம் என்ன, இந்த சஃபிக்ஸுக்கும் அந்த நடக்க போற பரீட்சைக்கும் இடையிலே ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை விளக்குவதற்கான தலைப்பு தான் இந்த விடயம். சஃபிக்ஸை கற்பதன் நோக்கம் பொதுவாக 2 காணப்படுகிறது. முதலாவது சொல்வகையை கண்டறிய. சொல்வகையை கண்டறிய என்றால் என்னன்னு பார்ப்போம். அதற்கு நாங்க உதாரணம் மூலம் விளங்கப்படுத்துவோம். பியூட்டிஃபுல்ங்கிற ஒரு சொல்ல எடுத்துக்கொண்டா அதனுடைய வேர்ட் கிளாஸ் என்ன? ஆகவே முதலாவது நாங்க என்ன செய்ய போறோம்டா இந்த பியூட்டிஃபுல்ங்கிறத 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்வோம். முதலாவது பியூட்டி, இரண்டாவது ஃபுல். இது ரெண்டும் இணைந்துதான் இந்த பியூட்டிஃபுல்ங்கிற சொல்ல உருவாக்கியிருக்கு. எனவே ஃபுல் என்கின்றது ஒரு சஃபிக்ஸா காணப்படும். அந்த சஃபிக்ஸ் ஆனது எஜெக்டிவை காட்டுகின்ற ஒரு சஃபிக்ஸ். ஆகவே இந்த பியூட்டிஃபுல்ங்கிறதினுடைய இறுதியில ஃபுல் காணப்படுவதனால அது எஜெக்டிவை காட்டுகின்ற சஃபிக்ஸ் என்பதனால இந்த பியூட்டிஃபுல்ங்கிறது ஒரு எஜெக்டிவ் என நாங்க சொல்லினுடைய வகையை அறிந்து கொள்ள முடியும். எனவே முதலாவது சஃபிக்ஸை கற்பதென்ற நோக்கம்
இந்த சொல்லினுடைய வகையை அறிந்து கொள்ள. இரண்டாவதாக சொல் வகையை மாற்று. இந்த சஃபிக்ஸ் ஆனது கற்பதன் நோக்கத்தில இரண்டாவதா நாங்க பார்க்க போறது சொல் வகையை மாற்று. அதுக்கு உதாரணமா நாங்க பார்க்க போறது attractனுடைய வேர்ட் கிளாஸ் verb. எனவே இந்த attractங்கிற சொல்லிலிருந்து இன்னொரு சொல்ல உருவாக்க போறேன். அந்த சொல்லானது வேறு வேர்ட் கிளாஸாக காணப்பட போகுது. உதாரணமா எடுத்துக்கொண்டோம்டா இந்த attractங்கிற வேர்புக்கு நான் ஒரு சஃபிக்ஸை இணைச்சு கொள்ள போறேன். அந்த சஃபிக்ஸை இணைக்கும் போது எனக்கு புதிய ஒரு சொல் ஒன்று உருவாக போகுது. எனவே அந்த சஃபிக்ஸாக நான் சேர்த்துக்கொள்றது IVEங்கிற சொல். இந்த IVEங்கிற சஃபிக்ஸ் ஆனது எஜெக்டிவை குறிக்கக்கூடிய சஃபிக்ஸ் என்று நாங்க இதுக்கு முதல் பார்த்திருந்தோம். எனவே attractங்கிற சொல்லோட IVEங்கிற சஃபிக்ஸை சேர்க்கும் போது எனக்கு உருவாகின்ற சொல் attractiveங்கிற சொல். எனவே attractiveங்கிற சொல்லினுடைய வேர்ட் கிளாஸை பார்த்தீங்கன்னா அது எஜெக்டிவாக காணப்படும். attractங்கிற வேர்பை attractive எஜெக்டிவாக சொல் வகையை மாற்றுறதுக்கு எனக்கு சஃபிக்ஸ் உதவியது. எனவே நாங்க ஒரு வேர்ட் கிளாஸை வெவ்வேறு வேர்ட் கிளாஸாக மாற்ற வேண்டும் என்று சொன்னா இந்த மாதிரியான சஃபிக்ஸ்களை இணைத்து கொண்டோம்டா அது வெவ்வேறு வேர்ட் கிளாஸ்களாக மாற்றிக்கொள்ளும். ஆகவே நாங்க இந்த வீடியோல எஃபிக்ஸ் என்றால் என்ன, எஃபிக்ஸினுடைய வகைகள் என்னென்ன காணப்படுது, ப்ரிஃபிக்ஸினுடைய வகைகள் என்னென்ன, அதனுடைய உதாரணம் என்ன, அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்திருந்தோம். அதே போல சஃபிக்ஸினுடைய உதாரணம் என்ன, அதனுடைய விளக்கம் என்னங்கிற பத்தி தெளிவாக பார்த்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் சஃபிக்ஸை பயன்படுத்துவதன் நோக்கம், அதை கற்பதன் நோக்கம் என்னங்கிறத பத்தியும் பார்த்திருந்தோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். வணக்கம்.